மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 8வது கட்டுரை வினா பகுதி A, நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியிலிருந்து பெறக்கூடிய சமன்பாட்டை எழுதி அதில் உள்ள உறுப்புகளை வரையறுக்க. அதாவது நியூட்டனின் இரண்டாம் விதியை கேட்டிருக்கு. நியூட்டனின் இரண்டாம் விதி என்ன, வழங்கப்பட்ட அல்லது பிரயோகிக்கப்பட்ட விசையானது உந்த மாற்ற வீதத்துக்கு நேர் வீத சமன். அதுல இருந்து பெறப்பட்ட சமன்பாடு தான் F சமன் ma. F சமன் ma, F சமன் ma. இங்கு F வந்து விசை, m திணிவு, a ஆர்முடுக. ஒவ்வொன்றையும் குறிக்க சொல்லியிருக்காங்க. அவை நீங்க ஒவ்வொரு உறுப்பையும் வரையறுக்கணும். F வந்து விசை, m திணிவு, a ஆர்முடுக. பகுதி B, பண்டக சாலையில் A தானத்தில் உள்ள 100 கிலோகிராம் திணிவுடைய தள்ளுவண்டியின் மீது 400 கிலோகிராம் திணிவுடைய மரப்பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் மரப்பெட்டியுடன் ஓய்வுள்ள தள்ளுவண்டி சீரான கிடையான விசையுடன் A தானம் வரை தள்ளப்பட்டு பின்னர் மரப்பட்டியை ஏற்றி செல்ல உள்ள பார ஊர்தி வகை சுயாதீனமாக அசைய விடப்படுகிறது. அதன் பின்னர் மரப்பட்டியானது பார தூக்கியின் மூலம் பார ஊர்தியின் மீது ஏற்றப்பட்டுள்ளது. முதலாவது வினா, B தானத்தில் மரப்பட்டியின் வேகம் 2 மீட்டர் செகண்ட் -1 எனில் A, B தானங்களில் அதன் உந்தங்களை கணிக்க. அதாவது உந்தங்கிறது இதுதான், இந்த A, இதுல B, இதுல ஓய்விலிருந்து புறப்படுது. இது வந்து இங்க வந்து வேகம் 2 மீட்டர் செகண்ட் -1. கேள்வி, உந்தத்தை கேட்டிருக்கு. A உள்ள உந்தம், B உள்ள உந்தம் கேட்டிருக்கு. உந்தம் சமன் திணிவு தர வேகம். ஆக இரண்டு புள்ளிகளிலே நாங்க அதுல உந்தத்தை காண போறோம். ஆக A இல் உள்ள உந்தம், A இல் உந்தம் m தர b, திணிவு வந்து மொத்தம் தள்ளுவண்டி 100 கிலோகிராம், அதுக்குள்ள இருக்கிற திணிவு வந்து 400 கிலோகிராம். அவை மொத்தம் வந்து 500 கிலோகிராம். ஆகவே 500 கிலோகிராம் தர ஆரம்பத்தில் வேகம் 0, ஆகவே 0. அதே போல B உள்ள உந்தம் சமன் 500 தர B என்ற இடத்துல வரக்குள்ள அதுல வேகம் 2, ஆகவே 1000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. ஆகவே A உள்ள உந்தம் 0, B உள்ள உந்தம் வந்து 1000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இரண்டாவது வினா, மரப்பட்டி A இலிருந்து B வரை அசைய எடுத்த நேரம் 20 செகண்ட் எனில் கிடையான விசையை கணிக்க. அதாவது A இலிருந்து B க்கு மரப்பட்டி சீரான ஒரு கிடை விசையோட விசையால அசையுது. ஆகவே B என்ற தானத்துக்கு வரக்குள்ள 2 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை எடுக்குது. கேள்வி என்ன சொன்னா, 20 செகண்ட்ல கிடை விசை காண்பு. ஆக 20 செகண்டில் அதுல விசை கேட்டிருக்கு. எங்களுக்கு விசை சமன் உந்த மாற்ற வீதம். அதான் நியூட்டன் இரண்டாம் விதி. இதுக்கு முதல்ல நான் சொன்னது. அதாவது உந்த வழங்கப்பட்ட விசை அல்லது பிரயோகிக்கப்பட்ட விசை எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா உந்த மாற்ற வீதத்துக்கு சமனா இருக்கும். ஆக 20 செகண்டில் அதாவது ஏற்பட்ட உந்த மாற்றம் கண்டு போட்டு 1 செகண்ட்ல ஏற்பட்ட உந்த மாற்றம் தான் விசையா இருக்கு. ஆக 20 செகண்டில் என ஏற்படும் உந்த மாற்றம். 20 செகண்டில் ஏற்பட்ட உந்த மாற்றம் இது சமன் இறுதி உந்தம் 1000, ஆரம்ப உந்தம் 0, ஆகவே 1000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. ஆகவே 1 செகண்டில் ஏற்பட்ட உந்த மாற்றம். ஆகவே அதுதான் விசை. 1 செகண்டில் ஏற்பட்ட
உந்த மாற்றம் சமன் 1000 கீழ் 20. நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 50 நியூட்டன். இந்த சுருக்கிங்கன்னு சொன்னா 0 இதோட போயிடும். 50 நியூட்டன். அதாவது உந்த மாற்ற வீதம் தான் விசைக்கு சமனா. அதான் நியூட்டன் இரண்டாம் வீதம். விடை 50 நியூட்டன். மூன்றாவது வினா, ஏக்கும் பிக்கும் இடையே தூரம் 20 மீட்டர் எனில் மேற்படி செயற்பாட்டினால் செய்யப்பட்ட வேலையை கணிக்க. அதாவது இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள தூரம் 20 மீட்டர். 20 மீட்டர். இதுல விசை என்ன? இதுக்கு முதல் பார்த்திருக்கோம் 50 நியூட்டன். இந்த விசையினால் செய்யப்பட்ட வேலை கேள்வி. வேலை சமன் விசை தர விசை திசையில பொருள் அசைந்த தூரம். நாங்க W F தர D, அதாவது விசையின் திசையில பொருள் அசைந்த தூரம். விசை 50 தர 20. 1000 U. இந்த விசையினால் செய்யப்பட்ட வேலை 1000 U. பகுதி C, உருவில் காட்டியவாறு மரப்பட்டியை தூக்குவதற்கு 20,000 கிலோகிராம் திணிவுடைய பாரந்தூக்கி பயன்படுத்தப்படுகிறது. பாரந்தூக்கியினதும் துலா PR திணிவுகள் 2000 கிலோகிராம் ஆகும். பாரந்தூக்கி துலா ஆகியவற்றின் திணிவுகள் முறையே புள்ளி S இலும் Q இலும் உஞ்சேற்றப்படுகின்றன. Pயில் இணைக்கப்பட்டுள்ள ஒப்பமான கப்பியினூடாக செல்லும் வடத்தின் மறுமுனையானது மோட்டார் ஒன்றுடன் இணைக்கப்பட்டிருக்கும் உருளையில் சுற்றப்பட்டுள்ளது. உருளையை சுற்றுவதன் மூலம் பெட்டியை தூக்கலாம். முதலாவது வினா, மரப்பட்டியை 3 மீட்டர் உயரத்திற்கு தூக்குவதில் செய்யப்பட்ட வேலை என்ன? அதாவது இப்ப அந்த மரப்பட்டி இது 400 கிலோகிராம். இது 400 கிலோகிராம். இதுல நிறை கீழ் நோக்கி 4000 நியூட்டன் தாக்கும். அதே போல இதுல நிறை தந்திருக்காங்க, துலாவின் நிறை தந்திருக்கு 2000 கிலோகிராமா. ஆகவே இது 20,000 நியூட்டன். அதே போல கிரேன் நிறை தந்திருக்கு 20,000 கிலோகிராம். ஆகவே 20,000 சொன்னா 2 தர 10 5 நியூட்டன். 2 தர 10 4 20,000 சொன்னா. ஆகவே அதுல புவிப்பு விசை புவிப்பார்முதல் பெருக்கணும்னு சொன்னா 2 தர 10 5. கேள்வி, 3 மீட்டர் இந்த பெட்டியை 3 மீட்டர் உயர்த்துறதுக்கு செய்யப்பட வேண்டிய வேலை. அப்ப உயர்த்தது செய்யப்பட வேண்டிய வேலை என்ன? நிலத்தில் 3 மீட்டர்டா mgh. ஆகவே செய்யப்பட்ட வேலை W mgh. m 400 கிலோகிராம் தர g 10 தர உயரம் 3. ஆகவே 12,000 ஜூல். இது சமன் 12 கிலோ ஜூல். ஆகவே விடை 12 கிலோ ஜூல். இரண்டாவது வினா, பாரந்தூக்கியில் உள்ள துலாவின் நீளத்தை காண்க. அதாவது இந்த PR என்ற நீளம் இது 60 பாகை தந்திருக்காங்க. அது ஒரு முக்கோணமா நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இதை ஒரு முக்கோணமா எடுத்தோம்னு சொன்னா இதுல செம்பக்கத்தான் கேள்வி. இதுதான் எனக்கு கேள்வி. PR நீளம் எனக்கு இது தெரியும், தந்திருக்காங்க தரவுல 10 மீட்டர். இது ஒரு முக்கோணம் PR. இது நாங்க விரும்பினா ஒரு x என்று எடுத்தோம்னு சொன்னா PRX என்ற முக்கோணில அயற்பக்கம் எனக்கு தெரியும் 10, கேள்வி செம்பக்கம். அயற்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுற திரிகோண கணித வீதம் cos. ஆகவே முக்கோணி PRX இல் cos 60 பாகை சமன் அயற்பக்கம் என்ன 10 ஓவர் இத L என்று எடுத்துருக்கு. ஆகவே cos 60 தந்திருக்காங்க அரை தருவாங்க. ஆகவே 10 இன்டு L. ஆகவே L சமன் 20 மீட்டர். ஆகவே துலாவின் நீளம் 20 மீட்டர். மூன்றாவது வினா, வடம் சுற்றப்பட்டிருக்கும் பாரந்தூக்கியினது உருளையின் ஆரை 50 சென்டிமீட்டர் ஆகும். மரப்பட்டியை தூக்குவதற்கு உருளையின் மீது பிரயோகிக்கப்பட வேண்டிய முறுக்கம் என்ன? அதாவது இதான் அந்த உருளை. இந்த உருளை 50 சென்டிமீட்டரா.
இந்த உருளையில பிரயோகிக்கிற முறுக்கம் கேள்வி கேள்வி எங்களுக்கு டோ இஸ் ஈக்குவல் டு எஃப் தர ஆர் முறுக்கம் டோ இஸ் ஈக்குவல் டு எஃப் தர ஆர் விசை என்ன 400 என்ற இந்த பெட்டியை தூக்கக்கூடாது பெட்டியில தூக்கணும்னு சொன்னா கொடுக்க வேண்டிய மினிமம் விசை வந்து 400 அவை 400 தர அதுல ஆரை தந்திருக்கு 50 சென்டிமீட்டர் ஆகவே 0.5 மீட்டர் இது 400 கிலோகிராம் ஆகவே நியூட்டன்ல மாத்தணும்னு சொன்னா நிறைய விசையை போட்டோம்னு சொன்னா 4000 தர 0.5 ஆகவே சுருக்கணும்னு சொன்னா 2000 நியூட்டன் மீட்டர் ஆகவே விடை வந்து 2000 நியூட்டன் மீட்டர். நான்காவது வினா மரப்பட்டியை தூக்கி கொண்டிருக்கும் நிலைக்குத்தான வடத்தின் பகுதி பிடியில் இழுவிசை என்ன? அதாவது பிடி இந்த வடம் அதாவது இந்த கேவுள்ள இழுவிசை இருக்கு நிலைக்குத்தா தூக்கி கொண்டிருக்க சமநிலையில இதை டி என்று எடுத்தோம்னு சொன்னால் அதான் கேள்வி டி தான் கேள்வி இது சமநிலையில என்ன நிலைக்குத்து கூறுகளின் அட்சரங்களை கொடுத்தது 0 அதாவது இதுல 2 விஷயம் இருக்கு நிறை வந்து 4000 அதுல வடத்தின் தாக்குற இழுவிசை டி ஆகவே டி இஸ் ஈக்குவல் டு 4000 நியூட்டன் இதான் விடை அதாவது இதுல நிறை நேரடியா அந்த வடத்துல தாக்கும் ஆகவே விடை வந்து 4000 நியூட்டன். ஐந்தாவது வினா மரப்பட்டியின் திணிவானது குறித்ததோர் எல்லையை மிஞ்சுகையில் பாரம் தூக்கி எஃப் அச்சு பற்றி கவிழ்ந்து விழலாம் அந்த எல்லையை கணிக்க. அதாவது இந்த பாரம் தூக்கில நாங்க கூடுதலான விசைய பெட்டியை ஏத்தக்குள்ள அதாவது கூடுதலான திணிவை கூட்டக்குள்ள இந்த பாரம் தூக்கி என்ன செய்யும் சுழல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அச்சு பற்றி சுழலாம் இந்த அச்சு பற்றி சுழல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கவுளலாம் ஆகவே மேக்சிமம் எவ்வளவு நாங்க அதுல ஏத்த முடியும் தான் கேள்வி. இதுக்கு முதலும் நாங்க அதே மாதிரி கேள்வியோடு செஞ்சிருக்கோம். ஆகவே நாங்க இதுல எல்லா விஷயம் குறிக்கன்னா இதை டி என்று எடுத்திருக்கேன். ஆகவே இதுல தாக்குற மறுதாக்கம் நான் இப்படியே இதுக்குள்ள தாக்கும் இது R1 என்று எடுத்திருக்கேன். அதே போல இந்த முனையிலே தாக்குற மறுதாக்கத்தை R2 என்று எடுத்திருக்கேன். இங்க இதுல மேக்சிமம் வரக்குள்ள R2 எப்பொழுதும் 0 இருக்கும் அதாவது பட்டும் படாத மாதிரி இருக்கும். ஆகவே R2 எப்பொழுதும் 0 இருக்கும் இந்த இதுல மேக்சிமம் வரக்கூடாது. ஆகவே நான் இங்க இந்த புள்ளி R பற்றி F தந்திருக்காங்க இது F என்ற புள்ளி. ஆகவே F பற்றி விசை திருப்பம் எடுத்து விட்டோம்னு சொன்னா என்ன விசை திருப்பங்களில் அட்சர அந்த கூட்டுத்தொகை 0 சமநிலையில நாங்க சமநிலையில பார்த்துருக்கோம். ஆகவே F பற்றி விசை திருப்பம் நான் எடுக்க போறேன். ஆகவே F பற்றி பலஞ்சுலியா நான் எடுக்க போறேன். விரும்பின நீங்க சுழியில் எடுத்துக்கொள்ளையிலும் விடங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஆகவே பற்றி விசை திருப்பம் முதல்ல பார்த்தோம்னு சொன்னா இதுல இதான் இந்த புள்ளி பற்றி ஆகவே எனக்கு இந்த விசை வராது ஏன்னா அந்த புள்ளியினூடாக தாக்க பாதை உள்ள புள்ளி பற்றி எந்த புள்ளி பற்றியும் அந்த விசைக்கு விசை திருப்பம் 0 எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வராது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இது எஸ் இந்த புள்ளி நான் எடுக்கிற திசையில் இருக்கு. ஆகவே இதுல நிறை அதாவது பாரம் தூக்கின நிறை 2 தர 15 இந்த புள்ளிய தூரம் எவ்வளவு 3 மீட்டர் 3 தர 3. அதே போல இது வராது. அடுத்து பாத்தீங்கன்னா கியூ இது வந்து நான் எடுக்கிற திசைக்கு மாறி இருக்கு இடஞ்சுழியா இருக்கு. நான் எடுத்துக்க வலஞ்சுழி இது வந்து இடஞ்சுழியா இருக்கு. ஆகவே மறை என்ன இங்க பாத்தீங்கன்னா இது மொத்தம் 20 இது 10 நடுப்புள்ளி என்று சொல்றாங்க. ஆகவே என்ன இந்த 2 தூரத்தும் சமனாக இருக்குமா மொத்தம் 10 சொன்னா இவ்வளவு வந்து 5 மீட்டரா இருக்கு. மொத்தம் 10 இவ்வளவு 5 மீட்டரா இருக்கு. இடத்துல சுத்தக்குள்ள 2 தர 14 ஏன்னா இது 2000 கிலோகிராம் திணிவு. 10,000 பெருக்குன்னா புய் பார்க்குகளை பெருக்கணும்னு சொன்னா 20,000 அதனால 2 தர 10 நான் 2 இருக்கு. தர 5 மீட்டர். இந்த விஷயம் எடுத்துட்டேன் இதுவும் எடுத்துட்டேன். அடுத்த பாத்தீங்கன்னா இதுதான் கேள்வி டி மேக்ஸிமம் இதுவும் இடஞ்சுழியா இருக்கு. நான் எடுத்தேன் வலஞ்சுழி மைனஸ் டி தர இது கிடைப்பட்ட தூரம் என்ன 10 இந்த புள்ளி பற்றி இந்த தூரம் 10 ஆகவே 10 இது சமன் என்ன 0 சமநிலையில நிலை எந்த புள்ளி பற்றியும் எந்த புள்ளி பற்றியும் விசை திருப்பங்களின் அட்சர கண்ட கொடுத்தது 0. இதை நாங்க இப்ப சுருக்கினோம்னு சொன்னா இதை சுருக்கினா 6 தர 15 மைனஸ் இதோ 2 10 1 தர 15
மைனஸ் 10 t is equal to 0. அதை கழிச்சோம்னு சொன்னா 5 தர 10 5 சய 10 t சமன் 0. ஆகவே 10 t சமன் அங்க கொண்டு போனா 5 தர 10 5 ஆகவே t சமன் 5 தர 10 பிரித்து விட்டோம்னா 10 4 சமன் 50,000 நியூட்டன். ஆகவே 50,000 நியூட்டனை விட 1 கிராம் நீங்க அதிகரிச்சா கூட இந்த பாரம் தூக்கி கவிழ்ந்து விடும். கேள்வி வந்து எவ்வளவு திணிவண்டு கேள்வி. நாங்க அதை 10 பிரிச்சு விடுவோம். ஆகவே திணிவு எம்மன் எடுத்தோம்னு சொன்னா n சமன் 50,000 கீழ் 10 இது சமன் 5000 கிலோகிராம். என கேள்வி வந்து திணிவு எவ்வளவு மேக்சிமம் திணிவண்டு கேட்டிருக்கு. ஆகவே விடை வந்து 5000 கிலோகிராம். 9வது கட்டுரை வினா பகுதி A விசையின் திருப்புதிறன் எனப்படுவது ஒரு குறித்த புள்ளியை அல்லது ஓர் அச்சு பற்றி ஒரு பொருள் சுழற்ற முயலும் விசை போக்கினது அளவீடு ஆகும். விசையின் திருப்புதிறனுக்கான நியம சமன்பாட்டை எழுதி அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் வரையறுக்க. அதாவது முறுக்கத்துக்குரிய சமன்பாடுகள் தெரியும். முறுக்கம் என ஒரு அச்சு பற்றி ஒரு புள்ளி பற்றி நாங்க அந்த முறுக்கத்தை காணப்போம். ஆகவே அந்த புள்ளி பற்றி டோ இஸ் ஈக்குவல் டு எஃப் தர டி. இங்கு டோ முறுக்கம், எஃப் விசை அதாவது செங்குத்து விசை, டி தூரம். அதாவது நாங்க f ன்றது வந்து இத செங்குத்து விசையா இருக்கும். டோ இஸ் ஈக்குவல் டு எஃப் தர டி. பகுதி B உருவில் காட்டியவாறு 60 கிலோகிராம் திணிவுடைய முக்குளிப்பவர் ஒருவர் 50 கிலோகிராம் திணிவும் 5 மீட்டர் நீளமும் கொண்ட கிடையான உந்து பலகை PQR இன் ஒரு முனையில் நிற்கிறார். உந்து பலகையில் மறுமுனை P விறைப்பான ஆதாரத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளதுடன் உந்து பலகை P இலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ள Qவில் ஓர் பொருத்தி ஆதாரத்துடன் தாங்கப்பட்டுள்ளது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 நியூட்டன் கிலோகிராம் -1 என கருதி பகுதி 1 உமது விடைத்தாளில் மேலே உள்ள உருவின் வரைபடத்தை வரைந்து அதில் உந்து பலகையின் திணிவு மையம் C-னை குறித்து காட்டுக. புள்ளி C மற்றும் Qவுக்கிடையிலான தூரத்தை காண்க. அதாவது இதுதான் அந்த உந்து பலகை. அந்த பலகையிலிருந்து இது ஒரு ஸ்பிரிங்ல கனெக்ட் பண்ணிருக்கு. இது ஒரு பிரேக்கர் ஒரு அடர்ல பிக்ஸ் பண்ணிருக்கு. இதுல ஒரு முக்குளிப்பவர் வந்து இதுல இருந்து பாய்வார். ஆக இதுல வந்து இந்த பலகையின் நிறை திணிவு தந்திருக்கு. பலகையின் திணிவு வந்து 50 கிலோகிராம் திணிவும் 5 மீட்டர் நீளமும். ஆக 50 கிலோகிராம் சீரான பலகை என்றதால அப்ப நாங்க இதுல விசைகளை நாங்க குறிக்கலாம். அதாவது நாங்க இதுல நிறை எங்க தாக்கணும்னு சொன்னா இதுல நடுப்புள்ளியில தாக்கும். ஆகவே மொத்தம் 5 சொன்னா 2.5 சென்டிமீட்டர் நடுப்புள்ளியில தாக்கும். ஆகவே இது 2 சொன்னா இந்த இடத்துலதான் இந்த நிறை தாக்கும். அது வந்து இப்படித்தான் தாக்கும். அது வந்து 500 நியூட்டன். ஆகவே இதுதான் அந்த C என்ற புள்ளி. இதான் அந்த C என்ற புள்ளி. நான் இதுல C என்று குறிக்கிறேன். ஆகவே QC இது Q. 2க்கு இடையிலான தூரம் கேள்வி. ஆகவே இது இந்த 2க்கு இடையிலான தூரம் மொத்தம் 2.5. ஆகவே இது என்ன D என்று எடுத்தோம்னு சொன்னா இங்க மொத்தம் 2.5. இந்த 2க்கு இடையில 2.5. 2 போனா 0.5. ஆகவே எங்களுக்கு CQ சமன் 2.5 சமன் 0.5 மீட்டர். இதுதான் அந்த விடை. அதாவது QC சமன் 0.5 மீட்டர். பகுதி 2 நீங்கள் வரைந்த வரிப்படத்தில் உந்து பலகையின் C, P, Q, R புள்ளிகளில் முறையே தாக்கும் விசைகள் FC, FP, FQ, FR ஆகியவற்றின் திசைகளை குறித்து காட்டுகிறோம். அதாவது நாங்க ஒவ்வொரு புள்ளியையும்
அதுல விசைகளோட திசையை கேட்டிருக்கு. நான் இதுல 5 போட்டுருக்கு. 5 தான் பரவாயில்ல. இப்போதைக்கு எஃப் சி என்று குறிக்கலாம். அதே வேளை இதுல நிறை இங்க தாக்கும், இதுல நிறை தாக்கும். இது எஃப் ஆர். இதுல மறுதாக்கம் மேல் நோக்கி தாக்கும். இதுல மறுதாக்கம் மேல் நோக்கி தாக்கும் எஃப் கியூ. எஃப் கியூ இதுல மறுதாக்கம் மேல் நோக்கி தான் தாக்கும் என்று சொன்னா கீழ் நோக்கி தாக்க, இது நிறை கீழ் நோக்கி தாக்கும். ஸ்பிரிங் இந்த பலகை வந்து இங்க இப்படி டேர்ன் பண்ண பார்க்கும். ஸ்பிரிங் கீழ் நோக்கி இழுத்து பிடிக்கும். அதாவது இவர் இங்க உந்து பலகையில குதித்து பாய்வார். குதிக்கக்கூடிய உந்து பலகை இப்படி டேர்ன் ஆக பார்க்கும். அது இப்படி டேர்ன் ஆகணும்னு சொன்னா இவர் என்ன செய்வார்? கீழ் நோக்கி இப்படி விசை கொடுப்பார். எஃப்பி. அப்பதான் இது சமநிலையில இருக்கு. இவர் இப்படி டேர்ன் ஆகக்கூடிய இந்த பலகை இப்படி டேர்ன் ஆகக்குள்ள இவர் என்ன சொல்லணும்? கீழ் நோக்கி இழுத்து பிடிச்சாதான் இவர் வந்து அந்த உந்து பலகையில இருந்து பாயிடும். ஆகவே நான் இந்த எஃப்சி, எஃப்ஆர், எஃப்கியூ, எஃப்பி ஆகியவற்றை குறிக்க சொல்லியிருக்கு. இப்படித்தான் நாங்க குறிக்க வேண்டும். பகுதி 3 எஃப்ஆர் எஃப்சி இனால் பொருத்தியை பற்றி முறையே ஏற்படும் முறுக்கங்கள் டிஆர் மற்றும் டிசியினை கணிக்க. அதாவது இந்த பொருத்தியன்னு சொன்னா இது பற்றி டிஆர் இங்கிருந்து இந்த விசைக்கு இந்த புள்ளி பற்றி இந்த விசைக்குரிய முறுக்கம், இந்த புள்ளி பற்றி இந்த விசைக்குரிய முறுக்கத்தை கேட்டிருக்கு. டி ஆர் என்று குறிக்க சொல்லியிருக்காங்க. ஆகவே நாங்க என்ன இந்த புள்ளி பற்றி எஃப் ஆர் கூடியது TR is equal to FR தர இவ்வளவு தூரம் என்ன? இவ்வளவு 3 மீட்டர். 3 இது சமன். இவர் நிறை வந்து 60 கிலோகிராம் தந்திருக்கு. ஆகவே 600 தர 3 1800 நியூட்டன் மீட்டர். அதே போல இவரை பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இந்த புள்ளியை வட்டி 0.5. ஆகவே இதுல பலகையின் திணிவு 50. ஆகவே நிறை 500. ஆகவே TC is equal to 500 தர 0.5. ஆகவே 250 நியூட்டன் மீட்டர். ஆகவே TR சமன் 1800 நியூட்டன் மீட்டர். TC சமன் 250 நியூட்டன் மீட்டர். பகுதி 4 FP யினால் பொருதியை பற்றி ஏற்படும் முறுக்கம் TP ஐ கணிக்க. அதாவது இங்க இதுல ஏற்படுற முறுக்கம், இந்த பொருதியை இந்த பொருதியை Q என்ற புள்ளி பற்றி இதுல ஏற்படுற முறுக்கம் இருக்கு. அதாவது TP ன்னு சொல்றாங்க. ஆகவே TP is equal to இங்க இதுல முறுக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஏற்படுற முறுக்கம் எதுக்கு சமமா இருக்கும்? இந்த ரெண்டு, அதாவது C ல ஏற்படுற முறுக்கத்துக்கும் FR ஆல் ஏற்படுற முறுக்கத்துக்கும் ரெண்டு கூட்டுத்தொகை சமமா இருக்கு. அப்பதான் சமநிலையில இருக்கு. இல்லைன்னு சமநிலையில இருக்காது. ஆகவே இது ரெண்டு கூட்டுத்தொகை சமமா இருக்கும். ஆகவே கண்டிருக்கம் 1800 சக 250 இதை கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 2050 நியூட்டன் மீட்டர் இருக்கிறது. ஆகவே விடை வந்து 2050 நியூட்டன் மீட்டர். பகுதி 5 விசை FP னை காண்க. அதாவது இந்த FP கேள்வி ஆகவே முறுக்கல் எனக்கு தெரியும் 2050 முதல் கேள்வியில கண்டிருக்கோம். ஆகவே நாங்க அதுக்கு சமன்பாடு போட்டோம்னு சொன்னா TP is equal to FP தர 2. ஆகவே 2050 சமன் FP தர 2. ஆகவே FP is equal to 2050 2 இது சமன் 1025 நியூட்டன் மீட்டர். ஆகவே FP is equal to 1025 நியூட்டன். பகுதி 6 தொகுதியில் தாக்கும் விசைகளின் அடிப்படையில் விசை FQ னை கணிக்க. அதாவது இந்த விசை FQ கேட்டிருக்கு. சமநிலையில் என்ன? நிலைக்குத்து கூறுகளின் அட்சர கணித கூட்டுத்தொகை 0. ஆகவே நிலைக்குத்து கூறுகளின் அட்சர கணித கூட்டுத்தொகை 0 என்றதால நான் என்ன செய்யணும்னு சொன்னா மேல் நோக்கி நாங்க எடுத்தோம்னு சொன்னா மேல் நோக்கி FQ நான் எடுக்கிற திசை மேல் நோக்கி இருக்குது, மற்றதெல்லாம் கீழ் நோக்கி இருக்குது. மைனஸ் FP மைனஸ் FC மைனஸ் FR சமன் என்ன? 0. ஏன்னு சொன்னா சமநிலையில நிலைக்குத்து கூறுகளின் அட்சர கணித கூட்டுத்தொகை 0. ஆகவே FQ
Q is equal to FP சக FC சக FR. இது சமன் 1025 கண்டிருக்கம். FC எங்களுக்கு தந்திருக்கு பலகை வந்து 500 நியூட்டன் சக மனிதன் வந்து 600 நியூட்டன். நீங்க கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா விடை வந்து 2125 நியூட்டன். மறுதாக்கம் 2125 நியூட்டன். ஏழாவது வினா, விறைப்பான ஆதாரத்துடனான பிணைப்பு 2750 நியூட்டன் வரை தாங்குமானால் ஆறில் அனுமதிக்கத்தக்க உயர் நிறையை கணிக்க. அதாவது இதுல 2750 நியூட்டன், இதுக்கு முதல் நாங்க பார்த்தோம் 2025 நியூட்டன் தான் தாங்கி இருக்கு. இப்ப சொல்றாங்க 2750 நியூட்டன் இது இந்த விசையை தாங்குமாக இருந்தால் இந்த இதுல எவ்வளவு ஆறுல எவ்வளவு நிறைய நாங்க உயர் நிறைய அனுமதிக்கலாம் என்று கேள்வி. இது சமநிலையில இருக்கு. சமநிலையில் முறுக்கங்களின் அச்சரனை கொடுத்தவை 0. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இங்க இந்த Q1 புள்ளி பற்றி முறுக்கங்களின் அச்சரனை கொடுத்தவை பார்க்க போறேன். வலஞ்சுழியா எடுத்தோம்னு சொன்னா போக்குல நான் வலஞ்சுழியா எடுக்க, நீங்க விரும்பினா இடஞ்சுழியா எடுக்கலாம், அது உங்களை பொறுத்தது. நீங்க எல்லாம் கூட சமனாக்காம வலஞ்சுழியா எடுத்தோம்னு சொன்னா FR, அதாவது FR இந்த இதுல வலஞ்சுழி, இது ரெண்டு வலஞ்சுழியா வரும், இவர் வந்து இடஞ்சுழியா வரும். நான் எடுக்கிற திசைக்கு வாராங்கள பிளஸ் எடுக்கும், அதுக்கு மாறி வாரால மைனஸ் எடுப்பேன். மொத்த கூட்டுத்தொகை 0 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா FR இது மணி தான் கேள்வி. FR தர 3, அதே மாதிரி அதே திசையில இருக்கு சக, இது பலகை எங்களுக்கு தெரியும் 50 கிலோகிராம், ஆகவே 500 தர 0.2 5. இத பார்த்தா இது இப்படிதான் சொல்லுது. அதாவது இந்த இடம் இல்ல, நான் எடுக்கிறதுக்கு மாறி இருக்குது. அதாவது மைனஸ் இவர் தான் 2750 தர தூரம் 2. இது சமநிலை ஏன் சமநிலையில இருக்கு. சமநிலையில இருந்தா ஒரு புள்ளி வட்டி முறுக்கங்களின் அச்சரணையில் கொடுத்தவை 0. ஆகவே நான் இதுல 3 FR சமன், நாங்க இதெல்லாம் அங்கால கொண்டு போகலாம். நாங்க இதை எடுத்தோம்னு சொன்னா 2 தர 2750 மைனஸ் 250, இத பெருக்கினா 250. 3 FR சமன், இத பெருக்கினா 0 2 சேர் 1 மிச்சம் 11 15 கஞ்ச போட்டு 1 மிச்சம் 5 மைனஸ் 250 கழிச்சு விட்டோம்னா 5250 3 FR. FR is equal to 5250 க்கு 3 சுருக்கிங்கடா 1 3 27 3 21 15 1750 நியூட்டன். ஆகவே ஆறில் அனுமதிக்கத்தக்க அதி உயர் நிறை பெற்றிருக்கு 1750 நியூட்டன். 10வது வினா, பகுதி A, ஓர் பெட்டியின் மீது பிரயோகிக்கப்படும் விசையுடன் உராய்வு விசையானது மாறும் வீதம் கீழுள்ள வரைவில் காட்டப்பட்டுள்ளது. முதலாவது பகுதி, பின்வரும் விசை ஒவ்வொன்றையும் குறிக்கும் வரைவின் துண்டம் யாது? பகுதி A இயக்கவியல் உராய்வு விசை, பகுதி B நிலையியல் உராய்வு விசை துண்டம். அதாவது இதான் இந்த உராய்வு விசைக்கும் நம்ம வழங்கப்பட்ட விசைக்கும் இடையிலான அந்த வரைவு. நாங்க இது வந்து இந்த வரைவுல பாத்தீங்கன்னு சொன்னா நிலையியல் உராய்வு விசை மிக கூடுதலாகவும் இயக்கவியல் உராய்வு விசை குறைவாகவும் இருக்கு. அதாவது நாங்க ஒரு நிலையா இருக்கக்குள்ள உராய்வு விசை நிச்சயம் கூட இருக்கும், இயக்கி கொண்டிருக்கக்குள்ள உராய்வு விசை குறைய இருக்கும். உறுதி உண்மையில குறைய இருக்கும். ஏன்னா இயங்குற பொருளை ஈஸியா என்ன செய்யலாம், தட்டி விட்டா புல வைக்கலும். ஆனா நிலையா நிக்கிற பொருளை ஈஸியா நாங்க தட்டி விட்டா புல. ஏன்னா நிலையில் உராய்வு விசை வந்து அதுக்கு அதிகமா இருக்கும். அதே போல இயக்கவியலுக்கு குறைவா இருக்கும். ஆகவே உராய்வு நிலையில் உராய்வு துண்டம் வந்து AB, இயக்கவியல் உராய்வு விசை துண்டம் வந்து CD. விடை இயக்க உராய்வு விசை CD, நிலையியல் உராய்வு விசை துண்டம் AB. பகுதி 2, எல்லை உராய்வு விசை என்பதால் கருதுவது யார்? அதாவது எல்லை உராய்வு விசை என்பது மேக்சிமம், அதாவது நிலையில்
நிலையியல் உராய் விசையின் அதிகூடிய விசையைத்தான் நாங்க எல்லை உராய் விசை சொல்லுவோம். ஆகவே நாங்க நிலையியல் உராய் விசையின் அதி உயர் பெருமானம் எல்லை உராய் விசை எனப்படும். பகுதி 3 வரையிலுள்ள எந்த புள்ளி எல்லை உராய் விசையை குறிக்கிறது. அதாவது ஆக மேக்சிமம் எந்த புள்ளி, இந்த வரைந்த மேக்சிமம் வந்து இந்த புள்ளி பி புள்ளி. ஆகவே பி தான் எல்லை உராய் விசையின் புள்ளி. ஆகவே விடை பி. பகுதி பி ஒரு மனிதன் உருவில் காட்டியவாறு 50 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பெட்டியை கிடையிலிருந்து மேல் நோக்கி 30 பாகை சரிவுள்ள நீட்சி அடையாத இலேசான வடம் ஒன்றினால் உராய்வற்ற கிடைத்தரையின் வழியே இழுத்துச் செல்கிறான். அவன் 300 நியூட்டன் பருமனுள்ள மாறாத விசையை வடத்தின் மீது பிரயோகிக்கிறான். பகுதி 1 பெட்டியின் மீது தொழிற்படும் செவ்வன் மருதாக்கத்தையும் ஈர்ப்பு விசையையும் தரப்பட்ட உருவில் குறித்து காட்டுக. அதாவது ஒரு மனிதன் 30 வாக்கடையோடு 30 கோணத்துல இந்த பெட்டியை எழுதி செல்றான். இதுல நிறை கீழ் நோக்கி தாக்கும். இதுல நிறை வந்து கீழ் நோக்கி தாக்கும். 50 கிலோகிராம் என்று சொன்னா 500 நியூட்டன் தாக்கும். மருதாக்கம் தளத்துக்கு செங்குத்தா இது மருதாக்கம் இருக்கு. இதைத்தான் குறிக்காது செங்குத்தா இருக்கு, தளத்துக்கு செங்குத்தா இருக்கு. இதுல மருதாக்கம். அவை இதுதான் விடை. பகுதி 2 பெட்டியின் ஆர்முடுகளை கணிக்க. அதாவது கிடையாயிருந்துதான் அது குறித்த கோணத்துல இது விசை பிரயோகிக்கும். நான் இந்த விசையை நான் கிடைநிலைக்கு தான் பிரிச்சு வைக்கிறேன். நான் கிடையா பிரிக்க சொன்னா இது இந்த கிடை பகுதி வந்து இது 30 வாக இருக்கிறதால 300 cos 30. அதே வேளை நிலைக்குத்தா பிரிச்சு விட்டா f 300 sin 30. அவைகளுக்கு கிடைதான் எங்களுக்கு தேவை. அவை கிடை என்று சொன்னா இப்ப நாங்க அதாவது கிடையாது கிடையாக எப்சிலனை பயன்படுத்தலாம். நாங்க கிடையாக எப்சிலனை பயன்படுத்த போறோம். பொருளுக்கு கிடையாக எப்சிலனை பயன்படுத்தினா கிடையாக 300 cos 30 சமன் m 50 தர a. a சமன் 300 தர cos 30 தந்திருக்காங்க 0.87 கீழ் 50. இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா 5.22 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஆகவே ஆர்முடுகள் 5.22 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. பகுதி 3 பெட்டி கிடையாக 2 மீட்டர் அசைந்த போது பிரயோகிக்கப்பட்ட விசையினால் செய்யப்பட்ட வேலையை காண்க. அதாவது பெட்டி 2 மீட்டர் அசையலாம். ஆகவே செய்யப்பட்ட வேலை எங்களுக்கு தெரியும். விசை திசையில் பொருள் அசைந்த தூரம். ஆகவே நாங்க கிடை விசையால தான் 2 மீட்டர் கிடை அசைஞ்சிருக்கு. நிலைக்கு விசையால அசையல, நிலைக்கு தான் அசையல. ஆகவே ஒரே ஒரு வேலை செஞ்சிருக்கு, கிடையாக வேலை செஞ்சிருக்கும். ஆகவே நாங்க W is equal to F தர D. F வந்து என்ன 300 cos 30 தர D 2. ஆகவே 300 தர 0.87 இது தரவு தந்திருக்காங்க கேள்வியில. ஆகவே 2. இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா விடை 522 ஜூல். அதாவது 522 ஜூல் கிடையாக வேலை செஞ்சிருக்கு. 4வது பகுதி மேற்படி பெட்டி ஓர் மெல்லிய உலோக கம்பியினால் இழுக்கப்படுகிறது என கருதுக. பிரயோகிக்கப்பட்ட 300 நியூட்டன் விசையினால் உலோக கம்பியானது 2 மில்லிமீட்டர் நீட்சி அடையுமாயின் கம்பியில் சேமிக்கப்பட்ட மீளியல் அழுத்த சக்தியை கணிக்க. அதாவது இந்த 300 நியூட்டன் பிரயோகிக்கக்குள்ள 2 மில்லிமீட்டர் நீட்சி ஏற்பட்டிருக்காங்க. ஆகவே அழுத்த சக்தி சேமிக்கப்பட்டிருக்கும். நாங்க பார்த்திருப்போம். 2 சமன்பாடு இருக்கு. EP அரை KE². அதாவது விசை மாறி தந்திருந்தா K E வர்க்கம். இங்க விசை தந்திருக்கு. ஆகவே அரை F. அதாவது சராசரி விசை சொல்லணும். ஆகவே இதுல F சமன் 300. ஆகவே செய்யப்பட்ட வேலை EP அரை FE. அதை பயன்படுத்த போறோம். ஆகவே EP அழுத்த சக்தி அரை FE அரை தர F 300 தர E வந்து 2 மில்லிமீட்டர். அதை மீட்டருக்கு மாற்றணும். 2 தர 10/3 மில்லிமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும்னா 1000 பிரிக்கணும். இந்த ரெண்டும் போயிடும். நீங்க சுருக்கினீங்கன்னா விடை வந்து 0.87
0.3 U அதுல விடை 0.3 U தான் அதுல விடை. 11வது வினா பகுதி B. ஓர் தடாகத்திற்கு கிணற்றில் இருந்து 5.4 மீட்டர் கியூப் H-1 வீதத்தில் நீர் இறைக்கப்படுகிறது. பகுதி 1. நீரை இறைக்கும் வீதம் மீட்டர் கியூப் செகண்ட் -1 என்னவாக இருக்கு? அதாவது இதுக்கு முதல் 2-3 தரத்துக்கு மேற்பட்ட வினாக்கள் இதே வினாக்கள் செஞ்சிருக்கோம். என்ன நாங்க இந்த கட்டுரை வினாவிலே 2 வினா செய்திருக்கோம். இது 2020ஆம் ஆண்டு வந்த ஒரு பி பகுதியான ஒரு வினா. இதுல ஒரு மணித்தியாலத்துக்கு 5.4 மீட்டர் கியூப் நீரை இறைக்கலாம். ஆகவே ஒரு செகண்டுக்கு கேள்வி. அதை நாங்கள் எழுதலாமுங்க. ஒரு மணித்தியாலத்தில் இறைக்கும் நீரின் கனவளவு சமன் 5.4 மீட்டர் கியூப். இதான் தந்திருக்கு. ஆகவே ஒரு செகண்டுக்கு இறைக்கும் நீரின் கனவளவு 5.4 கீழ் 3600 ஒரு ஹவர்ஸ் வந்து 3600 செகண்ட். ஆக நாங்க பிரிச்செடுத்தோம்னு சொன்னா விடை வந்து 1.5 தர 10⁻³ மீட்டர் செகண்ட் -1. இதுதான் இந்த விடை. இரண்டாவது வினா. ஒரு செகண்டில் இறைக்கப்படும் நீரின் திணிவை கணிக்க. அதாவது கனளவு ஒரு செகண்டுக்கு இறைக்கிற கனவு வந்திருக்கும். ஆகவே நீரின் திணிவு இருக்கு. அதே இதில் செய்யலாம். ஒரு செகண்டில் இறைக்கும் நீரின் திணிவு சமன் கனவளவு தர அடர்த்தி. 1.5 தர 10⁻³ தர நீர் நடத்தி தந்திருக்கு 1000. ஆகவே சுருக்கி நீங்க 1.5 கிலோகிராம் பெர் செகண்ட். ஏன்னா ஒரு செகண்டில் 1.5 கிலோகிராம் ஒரு செகண்டில் 1.5 கிலோகிராம் நீரை இறைக்கும். பகுதி 3. கிணற்றில் உள்ள நீரை 6 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தி தடாகத்தை நிரப்புவதற்காக ஒரு செகண்டில் பம்பியினால் செய்யப்படும் வேலையின் அளவை கணிக்க. அதாவது 6 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தணுமா சொன்னா அடுத்த சக்திக்கு எதிராக எழுதிருக்கணும். ஆகவே ஒரு செகண்ட் செய்யப்பட்ட வேலை mgh. ஆகவே ஒரு செகண்டில் செய்யப்பட்ட வேலை பம்பி ஒரு செகண்டில் பம்பி செய்த வேலை சமன் mgh. m 1.5 தர g 10 தர உயரம் 6. ஆகவே இதை நாங்க பெருக்கி எடுத்தோம்னு சொன்னா விடை 90 வாட். அதாவது ஒரு செகண்ட் செய்யப்பட்ட வேலை வேல்யூ. ஆகவே 90 வாட். பகுதி 4. மேற்படி பகுதி 3 கணித்த வலுவுக்கு சரிசமமான வலுவை வழங்கும் மோட்டார் ஒன்றின் மூலம் இயக்கப்படும் பம்பியினை நீங்கள் நடைமுறைப்படுத்தி தடாகத்துக்குள் இருக்கும் நீரை இறைக்க முடியுமா? உமது விடையை சுருக்கமாக விளக்குக. அதாவது 90 வாட் உடைய அந்த மோட்டரை பயன்படுத்தி 6 மீட்டர் உயர்த்தி இறைக்க முடியுமான்னு கேட்டிருக்க. எந்த கருவியும் 100% உலகத்துல இல்லை. 100% திறனுடைய கருவி இன்னும் இல்லை. ஆகவே அதை நாங்க சரியா அதே வலுவுடைய மோட்டரை பயன்படுத்தி என்ன செய்யலாது? நாங்க அந்த உயரத்துக்கு உயர்த்த முடியாது. காரணம் வந்து வலு இழப்பு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வலு இழப்பு உள்ளது. இத்துடன் இந்த 5வது மீட்டர் பயிற்சி நிறைவுறுகிறது. மீண்டும் அடுத்த மீட்டர் பயிற்சி சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கம்.